யார் எப்படி எடுக்கிறது அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு நிமிஷம் எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு ஒரு நிமிஷம் எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு தான் அவங்க ரெடின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிடிக்கணும் நாங்கள் ராதாபுரம் தாலுகா உதயத்தூர் வரவை கிராமம் சிதம்பரபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்கள் விவசாயிகள் எல்லோரும் வந்திருக்கோம். எங்கள் ஊராட்சி சிதம்பரபுரம் ஊராட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 2 கோரி இயங்கிக்கிட்டு இருக்குது. மேற்கொண்டு எங்கள் சிதம்பரபுரம் ஊராட்சியில் ஆத்துக்குறிச்சி ஊருக்கு இந்த கிழக்கையும் ஆத்துக்குறிச்சி ஊருக்கு மேற்கு 2 கோரி வந்து இப்போ வந்து புதுசாக கொடுக்கறதுக்கான ஆயத்த பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கோரிகள் கொடுக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு வரும் அப்படிங்கிறத கருதி கடந்த கிராம சபை கூட்டத்தில் மக்கள் எல்லாரும் இந்த கோரிக்கை வரக்கூடாது, இந்த கல்கோரி இயங்குவதற்கு நீங்கள் வந்து முறையாக வந்து இதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அரசிடம் இதை வலியுறுத்தி இந்த கோரி வரக்கூடாதுன்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று இன்று அந்த கிராம சபையில் வந்து தீர்மானம் வந்து எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. மக்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இன்று ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய தலைமையில் எங்கள் ஊராட்சியில் வந்து புதிய கல்கோரிகளுக்கு எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மனு கொடுக்கறதுக்காக ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கி விவசாயிகள் எல்லாரும் எங்கள் ஊரை சார்ந்த விவசாயிகள் எல்லாரும் வந்து மனு கொடுக்குறாங்க. மேற்கொண்டு அரசிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது ஒரு கல்கோரி வந்து இன்றைக்கி அரசு அனுமதி கொடுத்து தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் ஒரு கல்கோரி அனுமதி கொடுக்கலாங்கிற ஒரு சட்டத்தை மட்டும் வச்சு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேயே எத்தனை கல்கோரி வேணாலும் இடம் இருந்தால் போதும், எத்தனை கல்கோரி வந்தாலும் கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து அவங்க மாற்றணும். ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டம் அதிகபட்சம் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பட்சத்தில் ஒரு ஊராட்சின்னு இருக்குன்னா அந்த ஊராட்சியில் ஒரு கல்கோரிக்கு அனுமதி கொடுங்க. ஒரு 10 பேர் இடம் வாங்கிட்டு 10 பேர் கல்கோரி கொடுத்தா அப்ளிகேஷன் கொடுத்தாலும் எல்லாருக்கும் கொடுத்த அந்த எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, எங்கள் ஊராட்சின்னு இல்லை எந்த பகுதியாக இருந்தாலும் அதில் வந்து நிலங்க இருக்குது, அவன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்கனாலே அவ்வளோத்துக்கும் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு அரசு வந்து இதை கொஞ்சம் நீங்கள் மாற்றணும். ஒரே பகுதியிலே ஏராளமான கல்கோரிகள் கொண்டு வந்து அந்த பகுதியை நாசமாக்கிறாங்க. இந்த பகுதியை வந்து பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தோட எங்கள் பகுதியில் நிறைய கல்கோரிகள் கொண்டு வந்து எங்கள் ஊராட்சியும் நல்ல அமைதியான ஊராட்சி, செழிப்பான ஊராட்சியை ஏதாவது வறட்சியான ஒரு பகுதியை மாற்றி மக்கள் வாழறதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடமா மாற்றிடக்கூடாதுங்கிறத வலியுறுத்தி இன்றைக்கி வந்து இதை மனு கொடுக்கறதுக்காக இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் தலைமையில் இன்றைக்கி வந்திருக்கோம். ஓகே, பேர் முருகன்.